திமுகவினரை தூண்டிவிட்டு வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், வேலை தேடி வரும் பீகார் மக்களை திமுகவினர் அவமதிப்பதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், தமிழகத்தில் பீகார் மக்களுக்கு எதிராக பேசும் திமுகவினர் பீகார் சென்று தேஜஸ்விக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது வேடிக்கையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவினர் சிறுபான்மையினர் மக்களை பயம் காட்டி அச்சுறுத்தி வாக்குகளை பெறுவதாகவும், வடக்கன் என்ற வார்த்தையை உருவாக்கி சமூக வலைதளங்களில் திமுகவினர் பரப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவை காங்கிரஸ் கண்டிப்பதில்லை என்றும், கேரளாவில் காங்கிரசுக்கு வேப்பங்காயாக இருக்கும் இடதுசாரிகள் பீகாரில் தேனாக தெரிவதாகவும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி இன்று சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய சட்டப்பேரவையை திறந்து வைக்க உள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் உருவாகி 25 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி நவராய்ப்பூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 324 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய சட்டப்பேரவையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா விருது பெற்ற அடல் பிஹாரி வாஜ்பேயின் சிலையையும் அவர் திறந்து வைக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.